POV. இந்த POV நம்ம நிறைய மீம்ஸில் பார்த்துருக்கோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது எல்லாத்துலேயும் வரக்கூடிய மீம்ஸில் முக்கியமாக இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது POV. POVயோட மீனிங் தான் என்ன? சரி, எதுக்கு இந்த POV யூஸ் பண்ணுறாங்க? POVயோட ஃபுல் ஃபார்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மீமை பொறுத்து மாறும். இப்போ POV போட்டுட்டு கீழே வந்து காமெடி கிளிப் போட்டாங்கன்னா காமெடி கிளிப்போட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே சீரியஸான ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த சீரியஸான கிளிப்போட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே ஒரு ஏதாச்சும் ஆளை போட்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி தான் POV ஒவ்வொரு பர்சன், பிளேஸ், கிளிப், மீம் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஆக்ரோனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்ரோனமில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இந்த POV மாதிரி இன்னும் நிறைய ஆக்ரோனம்ஸ் இருக்குது. நீங்கள் டெய்லியும் பார்க்குற மீம்ஸில் எதுக்கு இந்த லெட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லெட்டர்லேருந்து அந்த வேர்டை வந்து நம்ம கமெண்ட்டில் போடுங்க. BTS நீங்கள் நினைக்கிற கொரியன் பேங் டேங் சோனியாண்டன் சிங்கிங் குரூப் கிடையாது. இந்த BTS இன்ஸ்டாகிராம் கேப்ஷன், ஃபேஸ்புக் கேப்ஷன், யூடியூப் கேப்ஷன் இங்கெல்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ஆக்ரோனமோட மீனிங் என்னென்னா, பிஹைண்ட் த சீன்ஸ். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு பிஹைண்ட் த சீன், சின்ன காமெடியோ, ப்ளூப்பரோ, இல்லை ஒரு ஃபோட்டோஷூட் பின்னாடி நடக்கிற ஒரு காமெடியோ, ப்ளூப்பரோ, இதெல்லாமே வந்து BTS பிஹைண்ட் த சீன்ஸ். இதை நான் ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த ஃபோட்டோஷூட்டுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை போட்டிருந்தாங்க. அது கீழே என்ன போட்டிருந்தாங்க, BTSன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு BTSனால் என்ன தோணும்? கொரியன் சிங்கிங் அதுதானே வரும். ஆனால் இது சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரியுது பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மீமை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். மீம் மேலே வந்து லீமி அப்படின்னு போடுவாங்க, அப்புறம் லீஷின்னு போடுவாங்க, லீஹின்னு போடுவாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா, லீனா வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டில் தீன் மீனிங் ஆமாம், THE. ஸோ இப்போ ஹீன்னு வராது, ஷீன்னு வராது. ஸோ இதை தான் நம்ம பசங்க வந்து லீமி, லீஷி, லீஹி அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனாக அவங்களே கொடுத்தாங்க. லீஹினா லிட்ரலி மீ, உண்மையாகவே நான். லீஷினா வந்து உண்மையாகவே அவள், லீஹினா உண்மையாகவே அவன். ஸோ இப்போது மீம்ஸில் நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோம்னா லீஹி, லீமி, லீஷினா லிட்ரலி மீ, லிட்ரலி ஷீ, லிட்ரலி ஹீ. அந்த லீமி எது யூஸ் பண்ணுறாங்கன்னா, உண்மையாகவே வந்து எப்படி அவங்களோட கேரக்டர் இருக்கும், எப்படி அவங்க பிஹேவியர் இருக்கும், இல்லை உண்மையாகவே இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மீமில் மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லீமி, லீஷி, லீஹி. இங்கிலீஷில் லீமியோட மீனிங் லெட் மீ, என்னை விடு. ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் ஆக்ரோனம் வந்து உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா, ரொம்ப பர்டிகுலராக நிறைய ஏதாச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. நாம் அதையும் டீகோட் பண்ணுவோம். GRWM. இந்த GRWM ரொம்ப ஃபேமஸான சோஷியல் மீடியா ஹேஷ்டாக். கெட் ரெடி வித் மீ. GRWM வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆக்சசரிஸ் போடுறப்போ, ஃபேன், ஷர்ட், ஷூ, வாட்ச், மேக்கப் ப்ராடக்ட்ஸ், வந்து பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, ஒரு மினி வ்ளாக் எடுக்கிறப்போ, ஒரு பெரிய கடை விசிட் பண்ணுறப்போ, ஒரு நல்ல ஃபுட் ரிவ்யூ பண்ணுறப்போ, புதுசாக இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து GRWM ஹேஷ்டாக் நம்ம யூஸ் பண்ணலாம். GRWM கேப்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க, ஹேஷ்டாகாகவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹேஷ்டாக் யார் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மினி விளாக் போடுறவங்க, தென் ஃபுல் விளாக் போடுறவங்க, தென் பார்ட் 1 பார்ட் 2 கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போடுறவங்க, தென் த்ரூ அவுட் 1 வீக் ஆர் 2 வீக் பக்கம் வந்து டெய்லி ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் இந்த GRWM ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்ரோனம் இது வரைக்கும் பார்த்துட்ருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் மீம்ஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அது எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க, நாமளும் டீகோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் மீ. பை.